மத கொண்ட பீமன் கதை எடுத்து ஜலத்தை மூங்கி அடித்தான். ஜலமாகப்பட்டது அந்தரத்திலே பிறந்தது. மந்திரத்தை உபசரித்த என்னை பிடித்து இழுத்து மின்னும் பின்னமா பின்னும் மின்னமா என்னை சின்னம் பின்னமா என்னை கொண்டு வந்து தர்மர் பாதத்திலே போட்டு நாடு கேட்டால் மறுத்தேன். இருவரும் வெங்கல பூமியிலே இருவரும் பீமன் ஒரு புறமும் துரியோதனாய் என்னான் ஒரு புறமும் யுத்தம் செய்கிறோம். அவனது வஜ்ரம் அடிச்சா தூள் தூளா போகணும், வெங்கலம் அடிச்சா கண்ணார் கண்ணார்னது. கண்ணன் பார்த்தா துரியோதனா பீமா இருவரும் எத்தனை வருடம் சண்டை செய்தாலும் வெற்றி தோல்வி காண முடியாது. இருவரும் உயிர்நிலை அறிந்து சண்டை செய்கள் என்று சொன்னான் கண்ணன். தாய சரியான நேரம், எப்படியானா ஏமாத்திடணும், நாம எப்படியானா போய் சொல்லி இந்த தேவடியா பையனை அடி சாகடிச்சிடணும். இவன் ஒருத்த செத்தானா ஒப்பனை வழி பார்த்ததுக்கு ஒண்ணு இல்லாத செத்து போயிடும். இப்பதான் கண்ணன் நல்ல ஐடியா கொடுத்துட்டு வரான். அப்படி என்று என்ன செய்தான்? உயிர்நிலை தலை மயிர்களுக்கு இதுன்ட்டு நானு என் மயிரை புடங்க முடியுமா? அவன் கரெக்டா சொல்லிட்டான். தலைமையிலே எடுத்து நெத்திலுக்கு இதுன்னா அடிச்சா சுக்கு சுக்கா போறான். என்ன அடிச்சா குனுக்கு 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 ஒரு மயிறு புடங்க முடியல. ஆமா, என் மயிறு இன்னைக்கு 9,000 10,000 விற்கிது கிலோ. அப்படி பார்த்தா ஆஹா இதுதான் சரி, அடித்து மடித்து விடலாம் என்று நான் அங்கரித்திருக்கின்ற போது கண்ணை என்ன திருட்டு வேலை பண்ணானோ அந்த இதுக்கு ஓடி வருகிறான் அர்ஜுனன். நான் எங்க நிக்கிறேன், பீமா அங்க என்னை அடிக்கிறான், நான் தடுக்கிறேன். அர்ஜுனன் அங்க ஓடியாந்து அண்ணா பீமா சபா சபாசுன்னு தொடைய தட்டுறான். என்னடா இவன் தொடைய தட்டுறான், இந்த கரிமூஜனுக்கு தெரியல. டேய் இங்க எதுக்குடா நீ வர, நானாச்சு அவனாச்சு உன என் உயிர் போன அவன் படா பெண்றான். ஆனா உன் சண்டை சபாஸ் சபாஸ்ன்னு இவன் தட்டுறான். என்னடா இவன் தொடைய தட்டுறான்னு சொல்லிட்டு அந்த கரிமூஞ்சி அவனோட பார்த்து தான் அடிச்சுட்டுப்பேன். அப்படியே திரும்பி இங்கநாட்ட நிற்கிறான் கண்ணன். அந்த கண்ணனை பார்த்தான் பாரு, கண்ணன் இப்படி இப்படி தலையை ஆட்டுறான். அவன் சபா சபாஸ்ன்றான். முடிஞ்சு போச்சு, நம்ம ஜோலின்னு நினைச்சுக்கணும். அப்பே சாடையை அறிந்தான் பீமன். சாடையை அறிந்து ஆங்கார கோபத்தோடு ஓங்காரமாக நின்று கர 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 கரவென்று கதையை சுழற்றி நோங்கினான். அந்த மாவா கொண்ட பீமனும் கதை கொண்டு தான் இருந்தான். மாவா கொண்ட பீமன் நோக்குறான். கதையை தாக்கி என் தொடை மீதிலே நோக்கி நோய் அடித்தான். துடையாகப்பட்டது பிளந்தது, ரத்தமாகப்பட்டது ஆறாக ஓடுது. இந்த பாராண்ட மன்னனானோ மண்ணில சங்கனோ
வேகத்தோடு பீமன் தொடையில் இருக்கக்கூடிய உதரத்தை அப்படியே வாய் வச்சு இழுக்கிறான். உதரத்தை அள்ளி 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 அப்படியே குடிக்கிறான். என் சபதம் முடிந்தது என்று கம்பீரத்தோடு நடக்கிறான். ஆனா நான் துடி துடித்து இருக்கின்ற போது என்னை பார்க்க என் மனைவி வந்தாளா? இல்லை. என் தாய் தந்தை வந்தார்களா? இல்லை. துடி துடித்து இருக்க நேரத்தில் என்னை பார்க்க வந்தது யார்? என் உற்றார் உறவினர்கள் யாரும் இல்லை. அங்க வந்தது யார்? அங்க விரித்தாதான் கூந்தலுடன் ஒரு தெய்வம் வந்தாளையா. நடுங்க ஆர்வரித்து கொக்கரத்து கோர பற்களோடு கூந்தலை விரித்துக் கொண்டு வேக வேகமா கிட்டு 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 வென்று குறிச்சத்திர பூமியிலே நான் கீழே விழுந்தவுடனே என் தொடையில் ஓடக்கூடிய உதிரத்தை பார்த்து வேக வேகமாக ஓடி வந்து அப்படியே என் மேலே அமர்ந்து என் தொடையில் இருக்கக்கூடிய உதிரத்தை எடுத்து அந்த கூந்தலுக்கு என்ன என்று சரமாரியாக ஆக்ரோஷமாக தடவுகிறாள். அப்படியே தடவனதமில்லாமல் என் மார்பீதிலே அமர்ந்து என் மார்பெலும்பை உடைத்து அதில் மார்பெலும்பை எடுத்து அந்த கூந்தலுக்கு சீப்பு என்று செய்கிறாள். அத்தோடு விட்டாளா? என் மணிக்குடலை பிடுங்கி சீப்பாக கொய்துவிட்டு அதை கொண்டை அணிந்து அந்த கூந்தலுக்கு பூவென்று என் மணிக்குடலை பிடுங்கி சூடுகிறாள். கல 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 கலவென்று ஆங்கரித்து சிரித்து கொக்கரித்து எனக்கு ஒளிமயமாக சுயவரத்தை காட்டி மறைந்தாள். ஆஹா தாயே, நீ ஒரு பெண் தெய்வம் என்று நான் எண்ணி பார்க்கவில்லை அம்மா. நீ பிறந்தது நெருப்பு, உன் நீரங்கருப்பு. உன்னையே எதிர்த்து என்னையே இழந்து விட்டேனே தாயே. நீ தெய்வம் என்று நான் நினைக்கவில்லை அம்மா. அப்பதான் நினைக்கிறேன். துடி துடித்து இருக்கின்ற போது யார் வந்தது? அப்போரும் என்னை நாடி யார் வருகிறார்? கள்ளத்தான் அம்மா ஒரு குள்ள நாடி வந்தவையா. கள்ளத்தனமா ஒரு குள்ள நரி வந்து என் சதையெல்லாம் பிடுங்கி சாப்பிடுது. இன்றோடு என் சபதம் முடிந்தது என்று சொல்லுது. அப்பதான் அந்த குள்ள, டேய், பாண்டவரை தவிர ஒரு ஈயெறும்புக்கும் துரோகம் பண்ணாதவன் நான். இந்த குள்ள நெறிக்கு என்ன துரோகம் என்னப்பேன்? அது பேசக்கூடிய வார்த்தையை நல்லா உற்று உணர்ந்து பார்த்தா உயிர் போகாமல் துடி துடிக்கி இருக்கின்ற போது சதையை பிடுங்கி தின்னுதே. ஆஹா ஆஹா மாமா, ஜெகனி மாமா, என்னை ஒருவனை கொல்ல என்னிடத்திலே உதட்டினில் உறவை வைத்து பல்லினில் பகைய வைத்து பாண்டவரை